ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சின்ன மருமகளை பார்க்குறோம். சின்ன மருமகளில் மொட்டைக்கடதாசி நினச்சி இப்படி பயப்படுறியம்மா, நீ ஏம்மா இப்படி பண்ணுற, தாங்கிற பேரை மட்டும்தாம்மா எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதை பற்றி தீவிரமாக நம்ம ஆராய்ச்சி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பம் உட்காந்து தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க. என்னென்னு பார்க்குறீங்களா, ஒரு பக்கம் நம்ம தாமரையும் சாவித்திரியும் உட்காந்து தாங்கிறது தாமரைன்னு எழுதியிருக்கணுமே, ஏன்னா இவங்க தானே உண்மையானுமே சொன்னவங்க, அப்போ துணைக்கால இன்னொரு நாள் அனுப்புவானா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. டேய் எங்கடா இருந்தீங்க, உலகத்தில் உள்ள அறிவாளி பூரா நம்ம ஊரில் தாயா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம தமிழோட ஹஸ்பண்ட் எழுதியிருக்காருல, தாமரைக்கு துணைக்கால் வரணுமே, துணைக்காலை விட்டுட்டு அவன் தான் மட்டும்தான் எதிர்க்கானா, அப்போ வேற யாரோ இருக்காங்கல்ல அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி மொத்த குடும்பமும் ஒரு லெட்டரை வச்சு இப்படி உருட்டுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கலாடா சாமி அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. சரி, மொட்டை கடுதாசிக்கு என்னைக்கு தான் ஒரு முடிவு காலம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, இந்த உண்மைலாம் வெளியே வந்தால் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம தாமரை ஒரு பக்கம் ஆறுமுகத்துக்கு கால் பண்ணி ஏன்டா இப்படி பண்ணுற, ஏன்டா இப்படி பண்ணுற, பண்ணி மூஞ்சி வாயா அப்படின்னு திட்டுறாங்க. எதுக்குடான்னு பார்த்தா அமௌண்ட்டு தான் நான் கொடுக்குறேன் இல்லடா, அப்புறம் ஏன்டா நீ போய் இந்த மாதிரி லெட்டர் எழுதி கொடுக்குற அப்படின்னு சொல்கிறாங்க. எவனோ செய்கிறது முடிவு அவன் எடுக்கிறது நமக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் லேக்கா அமௌண்ட்டை வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டான். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம தமிழ் ஓவர் நைட்டில் பயந்துகிட்டு இருக்காங்க. நான் சொல்ல போகிறேன்னு சும்மா பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டுமா அவங்க அம்மாட்ட இந்த விஷயத்தை ஃபோன் பண்ணி சொல்ல, உன் வாழ்க்கையில் நீயே மண்ணலி கொட்டிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் நம்ம தமிழ் மாட்டிக்க மாட்டாங்களா பயந்துட்டே இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்